Hi everyone, welcome to my new vlog. So I'm going to ask senior citizens at home, above 40, above 70 everyone. Now I'm going to ask them which sport they like the most. And they would have their experience of what sport they would have played in their childhood. So I'm going to ask everybody at home, and you guys know that I stay with my parents and in-laws, my father and mother and father-in-law and mother-in-law. So I'm going to ask them which sport they like the most and their experience, and who is their favorite sportsman. So something like that. So they will share their experience with you. Let's see what they are going to say. அம்மா, என்ன ஸ்போர்ட் உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் விளையாடினது, எந்த ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற ஸ்போர்ட்டும் கூட நீங்கள் சொல்லலாம். அப்புறம் எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய சும்மா அப்படி சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கம்மா, சொல்லலாம், எது வேணாம். எனக்கு வந்து பல்லாங்குழி ரொம்ப பிடிக்கும். பல்லாங்குழி ஆடுறது 2 பேர் ஆடலாம், ஜெயிச்சு ட்ரிக்காக ஆடணும். அப்புறம் வந்து அந்த புளியங்கொட்டையை வச்சுன்னு ஒத்தையா ரெட்டையான அந்த காலத்தில் புளியெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொட்டையெல்லாம் சேர்த்து வச்சுப்போம். அது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா அதில்? அது நிறையா அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்புறம் அதையே வச்சு பல்லாங்குழியும் ஆடுறது. பல்லாங்குழி சொல்லி தான் புளியங்கொட்டை வந்து இப்படி மேலே தூக்கி தூக்கி போட்டு அப்படி இல்லை, அது கல், 5 கல் 6 கல் வச்சு நடுறது, வச்சு நடுறது. அதை வந்து அதுக்கும் இல்லை எக்ஸசைஸு, கைக்கெல்லாம் எக்ஸசைஸு, அது கண்ணு பார்க்கணும், கை எடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது கையில் இப்படி புளியும் கூட நிறைய குமிச்சு வச்சுருப்பேன். ஏன்னா வீட்டில் புளி வாங்கி கொட்டையை எடுத்துக்கோங்க, அதனால் நான் படிக்கணக்கில் இருப்போம். அதை எடுத்துட்டு 2 பேராக உட்காந்துக்கிறது, எடுத்துட்டு கையில் அப்படி எடுத்து வச்சுக்கிறது. இந்த கையில் ஒத்தையா ரெட்டையா அப்படிங்கிறது. அப்புறம் இந்த கையில் ஒரு கையில் தான் இருக்கும், அவள் கவனிக்காத போது இன்னொரு கையில் புளிங்க இருக்கான்னு சொல்லிட்டு எந்த கையில் இருக்குது எந்த கையில் இல்லை சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது சின்ன வயசில் அது எல்லாம் ஜோக்கு தான். யாரோட ஆடுவீங்க? உங்களோட தங்க அக்கா அவங்களுடைய கூட இருந்தவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த காலத்தில் வீட்லேயே அவ்வளோ பேர் இருந்தீங்களே. அதுவே ஒரு கிரிக்கெட் டீம் ஆச்சு. அட் த ஹவுஸ் ஒன்லி தோஸ் டேஸ் தேர் யூஸ் டு பி லாட் ஆஃப் பீப்புள் அட் ஹோம். அப்புறம் இப்போ இருக்கிறவங்கள உங்களுக்கு அப்போ நீங்கள் டென்னிஸ், ஸ்டெஃபிகிராஃப் எல்லாம் பார்ப்பேன்னு சொல்லுவீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அவனோட பார்ப்பேன், நான் கூட உட்காந்து ஸ்டெஃபிகிராஃப் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுவான். கிரிக்கெட் கூட பார்ப்பீங்களே நீங்கள் நிறையா? டெண்டுல்கர், கபில் தேவ். அதான். ஓகேம்மா, தேங்க்யூ. நான் அப்பா கிட்ட கேட்குறேன் இப்போ. பா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டம் எது? ஸ்போர்ட்ஸ் எது? ரேஸ் சைக்கிளிங் இல்லை. எது? ராலி சைக்கிள். ஓகே. ஓகே, அதான பார்ப்பீங்க. ஓகே, he likes to watch, but you like to watch the cycling, but you don't cycle. You have not participated. You have not participated in race cycling, but you like to cycle. அப்புறம் அத்லெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் என்சிசிலெல்லாம் இருந்தீங்களே, அதை சொல்லுங்கள். என்சிசி. அப்புறம் வந்து சைக்கிளில் சென்னை, மைசூர், பெங்களூர், சிட்டி சைக்கிள்லேயே போயிருக்கீங்க? பெங்களூர் டு சென்னை? சேலம். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும் சைக்கிள்? மேக்ஸிமம் ஒரு என்னென்னலாம் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ். 10 பெங்களூர் உள்ளாரையா? இப்போல்லாம் 7 கிலோமீட்டர்ஸ் போகிறதே கஷ்டம். அப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். 126. அது எப்படி கேளு. இங்கேருந்து ஜாலஹள்ளிக்கு 21 கிலோமீட்டர். அது எவ்வளோ? 14 அப் அண்ட் டவுன். ஆமாம்.
அப் அண்ட் டவுன் 21, 21, 42. அப்படி வச்சுக்கோ. ஆ மார்னிங் போயிட்டு ஒரு 9, 10 o'clock வந்தது. ஆ அப்புறம் ஆ ஒரு 11, 12 o'clock போய் ம் ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து 3:30 வந்தேன். ம் சேம் 42. ம் அகைன் ஒரு 6 o'clock போயிட்டு ம் நைட் 10 o'clock வந்தேன். ம் வந்து ம் அகைன் 42. டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 42 plus 42. 342. ஆமாம் 3 தடவை 42. ஆ 3 times. ஆஃப்டர்நூனும் போவீங்க ஈவினிங்கும் போவீங்க. 3 down. Oh my god. 42 into 3. 126 kilometers per day. So per week எத்தனை தடவை அந்த மாதிரி போவீங்க? ஒரே ஒரு நாள் per week. ம் 20 kilometers average. Oh. ம் அந்த மாதிரி பண்ணுவீங்க. அப்புறம் அத்லெட்டிக்ஸ் என்சிசியில் இருந்தீங்களே, என்சிசி. அத்லெட்டிக்ஸ் ரன்னிங். ஓ அதனால தான் நம்ம இவன் பாலாஜி சூப்பராக ரன் பண்ணுறான். அவன் தான் ஃபஸ்ட்டு ரன்னிங்கில். சொன்னார் ம் ஆலயத்தை பார்த்துட்டு ம் அவங்க கொண்டு விட்டு காத்தாளிங்க பார்த்துட்டு போகிறேங்க கொண்டு விட்டு போ ம் கிஃப்ட் அக்கத்தில் கொண்டு வரேங்க. ஓ சீக்கிரம் வந்துன்னா அவ்வளோதான். கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். ஆமாம் அவனும் கேட்டு நான் விட்டேன். ஓகே. அப்புறம் வந்து ம் உங்களோட என்சிசியோடைய அனுபவத்தை சொல்லுங்கள். என்சிசி எக்ஸ்பீரியன்ஸ். என்சிசி என்ன வீக்லி ப்ரைஸ் 2 days பரேடு, ம் சாட்டர்டே சண்டே ம் 6 to 6:30 to 8:30. ம் நல்ல ஒரு டீ பிரேக்கு. ம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்ஸ் எல்லாம் ம் ட்ரில்லு அழகுது. அப்புறம் வந்து டிஃபன், டிஃபனுக்கு அப்புறம் கிளாஸ். ஓகே. அவ்வளோதான். டிஃபன் அப்புறம் கிளாஸு காலையில் மட்டும் இருந்தது ஃபுல்லாக. ஆமாம். அப்புறம் ஈவினிங் எல்லாம் ஒன்றும் இல்லையா? ம் எல்லாம் ஃபங்க்ஷன் நான் போகணும். ஓகே. ஒரு 10 days தான் போகணும். ஓ என்ன இருக்கும் உங்கள் கேம்பில்? கேம்ப்லன்னா மிலிட்ரி ஏரியா இருக்குது. ஓ மிலிட்ரி ஏரியாவில் ம் டோட்டல் தமிழ்நாடு வரும். ஒரு 10 டிஸ்ட்ரிக்டாக வருவாங்க. ஓ இப்போதான் டிஸ்ட்ரிக்ட் ஜாஸ்தி, கம்மி. வந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும். ம் அதில் வந்து நாங்கள் கூட போட்டுக்கணும். ஓ டென்ட் போட்டு ஓகே. டென்ட் போட்டு படுக்கணும். அதான் எங்கள் வேலை. அப்புறம் வந்து ம் அங்கே போகணும். ம் ம் போனேன். ம் சாப்பாடு காசு டீ கொடுத்து ம் டீ கொடுத்து போயிடும். ம் அப்புறம் 8:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். என்ன கொடுப்பாரு? இட்லி? இட்லி கிடையாது. ம் உப்புமா. ஒரு நாள் இட்லி இருக்கும். ம் அப்புறம் வந்து சண்டே பூரி ம் இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். மதியானம் வந்து ஒரு தால், ஓ ஒரு ரைஸு, ம் சாம்பார் ஓகே. கொடுக்கணும் அப்படின்னு. வேற கறி வெஜிடபிள்ஸ்? எல்லா ரைட்டும் புட்டு மாதிரி போடுவோம். ஓஹோ. ஈவினிங் போகிறப்ப ஒரு டீ கொடுப்போம். ம் நைட்டு சேம் இது. ம் வந்து இது வேண்டான்னாக்க ம் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னால் ம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் டாக்டர் சைன் வேணாங்க ம் ஒரு பெட்டு பால் கொடுக்கும். ஓ பெட்டு பால் கொடுக்கும். பிரெட் பால். ஓகே. அப்புறம் வந்து மதியானம் இந்த கட்டில் இருப்பாங்க. ம் பழக்கா பேரட் எல்லாம் பண்ணி ம் எழுதணும். ம் வாலின் ஆயிடணும் கரெக்டாக. ம் வாலின்னா அட்டண்டன்ஸ் ம் வேறு எல்லாம் இருக்குது. முடிச்சுட்டோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோ அதையும் போகணும். போனது எல்லாம் முடிச்சு 2 o'clock ஆகும். ஓகே. 1:30 ம் லஞ்சோடு விட்டுருவோம். ம் அப்புறம் 2-3 மணிக்கு வரைக்கும் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு போய் மழைக்காடு சொனைன்னு இருக்கும். ம் அருவி மாதிரி. ஆமாம் சொன்ன அங்கே குளிக்கிறது தண்ணி வந்துட்டே இருக்கும் அங்கே சுனையில். கல். ஆ அப்படின்னா மலையா அது? மலைப்பகுதியா அது? ஆமாம். ஓ வெல்லிங்டன். வெல்லிங்டன். வெல்லிங்டன் இருக்கார். வெல்லிங்டன். ஓ நீங்கள் தோச்சி ஆ ஹாஸ்பிட்டல் சாயங்காலம் டயர்டாக வரும். வந்தாக்கா டீ தான் கொடுத்துட்றான். ம் கேண்டீன் இருக்கும் நம்ம காசு. ஓகே. பப்ஸ் கிடையாது. கேக்கு, ம் பிஸ்கட்டு, ம் வாழைலாம் கொடுப்போம். அப்புறம் வந்து நைட்டு ஓகே. ஒரு நாள் வந்து லாஸ்ட் டே ஃபங்க்ஷன். ம் ஃபங்க்ஷன் போது என்வி ஓ வெஜிடேரியன் பாயசம். ஓ ம்
சரிப்பா, ஓகேப்பா, பாய். Bye. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. ப்ளீஸ் லைக், Like, ஷேர், share, சப்ஸ்கிரைப். subscribe. Please share, subscribe. ஆமாம், Yeah. ஓகே, பாய். Yeah. எங்கே போகிறேன்? பா, என்னப்பா உன்னோட ஃபேவரட் ஸ்போர்ட் ஏதாவது சொல்லு. எது எது? ஸ்விம்மிங் பிடிக்கும்ல உனக்கு? அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லு. ஸ்விம்மிங் எங்கே வந்து நீ கற்றுண்ட? வளவனூர்லையா? வளவனூரில் லேக்கில்? ஓ, நீயே கற்றுன்ட்டியா? அப்படியா? உனக்கு பயம் இல்லையா? அப்புறம் வேற யார் சொல்லி கொடுத்தா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. தாத்தானா? உங்கள் அப்பா. அப்புறம் யார் யாரோடலாம் ஸ்விம் பண்ணுவேன்? ஆ, எல்லாரோடையும் பண்ணுவேன். எவ்வளோ ஹவர்ஸ் பண்ணுவேன்? 2 or 3 hours. 2 or 3 hours. மார்னிங்கா ஈவினிங்கா? மார்னிங். எப்படி அங்கேயே போய் அங்கேயே இருந்துருவேன். அங்கே மீனெல்லாம் பிடிப்பியா? மீனெல்லாம் இருக்குமா அங்கே? ஆ, மீன்லாம் என்னென்ன மாதிரி மீனெல்லாம் இருக்கும்? அதெல்லாம் தெரியாது. அப்புறம் வேற பாம்பெல்லாம் பார்த்துருக்கியா? பாம்பெல்லாம் வருமா? ஆ, அப்புறம் என்ன பண்ணுவேன் அந்த பாம்பெல்லாம், ஸ்னேக்ஸ் எல்லாம்? அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். அப்படியே பிடிச்சி போடுவியா? ஐயோ, அது ஒன்றும் பண்ணாதா? ஏன்? தண்ணி பாம்பு, அதனால் ஒன்றும் பண்ணாது. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோட சேர்ந்து நீ அங்கே பண்ணுவ ஸ்விம்மிங்? ம். ஆ, அப்புறம் சைக்கிளிங் எல்லாம் பண்ணுவியா நீ? ஆ, சைக்கிளிங் பற்றி சொல்லு. அங்கேருந்து உன்னோட ஊர் வளவனூர்லேருந்து மயிலம் வரைக்கும் நீ சைக்கிள் பண்ணின்னு போவியே, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? நியர்லி ஒரு 75 என்னமோ இல்லை? 30 கிலோமீட்டர், அதுக்கும் மேலே போயிட்டு திரும்ப அன்றைக்கே வருவேன். இந்த பக்கம்லாம் பயம் இல்லையா சைக்கிளிங் பண்ணும்போது? ஆ, இது லாரி அதெல்லாம் வருமே, பஸ் எல்லாம் நிறைய, அதெல்லாம் எதுவும் வராது. ஓ, குறுக்கு வழியாக போயிடுவீங்களா இல்லை மெயின் ரோடெல்லாம் இல்லையா அப்போ? ஆ, குறுக்கு ரோட்டில் போயிடுவியா? அப்புறம் வேற என்ன ஏதாவது சொல்ல உன்னோட ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஆ, எந்த லேக்கில் வேணால் பண்ண முடியுமா ஸ்விம்மிங் அங்கே பண்ணா? ரொம்ப பெருசாக, ரொம்ப டீப்பா? அப்புறம் வேறு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேறு என்னென்ன பிடிக்கும்? கிரிக்கெட், ஃபுட்பால்? ஆ, ஃபுட்பால் பிடிக்குமா? ஃபுட்பால் எல்லாம் பிடிக்காதா? கிரிக்கெட்? கிரிக்கெட் நிறைய வாட்ச் பண்ணுவியே. ஆ, கிரிக்கெட்டில் யார் பிடிக்கும் உனக்கு? கிரிக்கெட்டில் எந்த பிளேயர்? டெண்டுல்கர். ஓகே, சரிப்பா, ஓகே, பாய். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சொல்லு டு மை சேனல். லைக், ஷேர் and subscribe to my channel, to my daughter's channel. Okay pa, சரி, பாய். மா, நீ சொல்லுமா, என்ன உன்னோட which is your favorite sport? ஸ்போர்ட்ஸா? ஆ, ரன்னிங். ஆ, ஸ்கிப்பிங். அப்புறம் கொக்கோ? கொக்கோலாம் நிறைய விளையாடு. ஆ, ஆ, சைக்கிளிங்? சைக்கிள்லாம் பண்ணுவியே? சைக்கிளிங் சைக்கிள் எல்லாம் ஓட்டுவியே? ஓகே, ஓகே. அப்புறம் கேரம்? ம். ஆ, கூழாங்கல். ஆ, பல்லாங்குழி, தாயக்கட்டை, ஓகே. நீயும் தாயக்கட்டெல்லாம் விளையாடுவே இல்லையாப்பா? ஆ, தாயக்கட்டையில எல்லாம் என்னென்ன பிடிக்கும் உனக்கு? ம், கிரிக்கெட். அப்புறம் அப்புறம் கிரிக்கெட்டில் உனக்கு யார் ஃபேவரட் பிளேயர்? உனக்கு ஃபேவரட் பிளேயர் யார்? சச்சின் டெண்டுல்கர். அப்புறம் ஜடேஜா சொல்லுவியே? ஆ, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தென் டென்னிஸ்?
டென்னிஸில் உனக்கு யார்ப்பா ரொம்ப பிடிக்கும்? ஸ்டெஃபி. ஸ்டெஃபி சொல்லு, யார் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? ஸ்டெஃபி கிராஃப் சொல்லு. ஆமாம், ஸ்டெஃபி கிராஃப். அப்புறம் வேற என்ன? அப்புறம் வேற எதுப்பா பிடிக்கும்? வேற எது சொல்லு. வேற ஃபுட்பால் மேட்ச் பார்க்க மாட்டியா? ஓகே சரிம்மா, ஓகே பாய். பாய், தேங்க்யூ. பாய் பா.